Let's move to the next one, nitrogen cycle. Nitrogen cycle பத்தி பார்க்கலாம். So nitrogen cycle first in the picture மட்டும் போட்டுக்கோங்க. Then we will try to explain each later. Nitrogen in the atmosphere, N2 இருக்கு, atmosphere இருக்கு. First enters. எங்க வருது? சாயிலுக்கு வருது. And the process பேரு nitrogen fixation. This process is called as nitrogen fixation. கூடவே சைடுல எழுதிக்கங்க, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்போ உருவாகிறது அமோனியா. What is formed is ammonia. இது இருக்கட்டும், இது விட்டு. இந்த அமோனியா என்ன ஆகும்? The next process is called as nitrification. Nitrification நடக்குது. So nitrification அப்போ என்ன ஆகுதுன்னா, this ammonia, right, ஒரு ரெண்டு ஸ்டெப் நடக்குது. Okay, it first forms nitrite, but further it forms nitrate. In the process is what called as nitrification. So நான் இது இருக்கட்டும், நான் சொல்ற மாதிரி பிக்சர் போடுங்க, easy to remember. So first nitrogen fixation அப்போ அமோனியா ஃபார்ம் ஆகுது. அந்த அமோனியால இருந்து நடக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா called as nitrification. Nitrification அப்போ என்ன ஆகுதுன்னா, ammonia is converted into nitrite and then nitrate. இது ரெண்டுத்தையும் சேர்த்து nitrification னு சொல்லுவாங்க. இந்த சாயில்ல இருக்கிற நைட்ரேட் என்ன ஆகுது? now goes back into the atmosphere. அது எந்த ஃபார்ம்ல போகும்னா, இந்த இப்ப மண்ணுல இருக்கிற நைட்ரேட் இருக்கு இல்லையா, அது என்னவா வெளியில போகும்னா NOx வெளியில போகும். அந்த ப்ராசஸ் பேரு called as denitrification. இப்ப சைக்கிள் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கு. அட்மாஸ்பியர்ல இருந்து வந்தது is going back into the atmosphere again. What comes from where? It goes back there. இதுல இன்னும் சில விஷயங்கள் நாம கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ plants சைடுல போட்டுக்கோங்க, plants and animals. Plants and animals, அவங்க when they go dead, அவங்க இறக்கும் பொழுது என்ன ஆகும்னா டீகம்போசிஷன் நடக்குமா? அந்த டீகம்போசிஷன் என்ன ரிலீஸ் பண்ணும்னா, it releases nitrogen. It's connected to here. The decomposition of living organisms like a plant decomposition, animal decomposition என்ன ரிலீஸ் பண்ணுதுன்னா நைட்ரஜன் ரிலீஸ் பண்ணுது. The nitrogen also goes the same thing. And the nitrogen என்னாகும்? திரும்ப nitrification. It undergoes nitrification. It releases nitrite, then forms into nitrate, திரும்ப denitrification. இது நடந்துகிட்டே இருக்கும். So this is like a whole cycle. இதுதான் simplified version of the nitrogen cycle. ரொம்ப சிம்பிளா இப்படிதான் நம்ம பார்க்கணும். பட் நம்ம என்ன பண்ணணும்னா, now we need to see each step in detail. So ஒவ்வொன்றுத்தையும் இப்ப தனித்தனியா பார்க்கலாம். Okay, let's take the first one, nitrogen fixation. So nitrogen fixation simple என்ன நடக்குதுன்னா, இதுதான் நடக்குது. This is what happening. சரி, இப்போ இதோட பேசிக்ஸை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். We need to understand the basics of this a little more in detail. சரி, நம்ம அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த நைட்ரோஜன் இருக்கு தெரியுமா அட்மாஸ்பியர்ல இருக்கிற இந்த நைட்ரோஜன் இங்க ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, அட்மாஸ்பியர். இது என்ன ஆகுது? இது சாயில்.
அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் சாயிலுக்கு அமோனியாவா மாறி வராங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுல இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், இது கேஸ் ஃப்ரீ டு மூவ், எல்லா இடத்துலயும் இயல்பாக நகரக்கூடியது. ஆனா அதை இங்க அமோனியாவா மாறும்போது இது என்னவா மாறிடுது, சாலிடோ இல்ல லிக்விடாகவோ மாறுது, ஏதோ ஒண்ணு. ஆனா அதற்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இல்லைல்ல. அப்போ இதை தாங்க ஃபிக்சேஷன் சொல்லுவாங்க. நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஃபிக்சேஷன்னா என்னன்னு. இதுதான். ஸோ கேஸா இருக்கிற ஒண்ணு சாலிடாகவோ லிக்விடாகவோ மாதிரி அடைச்சு வைக்கணும்ல, ஆணி அடிக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும்ல, தட் இஸ் கால்ட் அஸ் ஃபிக்சேஷன். அதனாலதான் இதுக்கு பேரு நைட்ரஜன் ஃபிக்சேஷன். We are making a gas which is freely movable into something which is not easy to move as ammonia. ஃப்ரீயா மூவ் பண்ணிருக்க நைட்ரஜன் ஃப்ரீ மூவ் ஆகாத அமோனியாவா மாறதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லுவாங்க. இதே தான் கார்பன் ஃபிக்சேஷனும் இதே தான். ஃப்ரீயா மூவ் ஆயிருக்கிற ஆக்சிஜன் கார்பன் குளுக்கோஸா மாறுறாங்களா போட்டோசிந்தசிஸ் அப்போ, தட் இஸ் கார்பன் ஃபிக்சேஷன். சரி, இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை எங்க கவனிக்கணும், இதை பத்தி கொஞ்சம் பார்க்கணும். திஸ் நைட்ரஜன் சொல்றோம் இல்லையா, அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் N2, இதுதானே நைட்ரஜன் கேஸ். இந்த நைட்ரஜன் N2னா 2 நைட்ரஜன் ஆட்டம் பாண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுதான் அந்த பாண்ட் நேச்சர். N ட்ரிபிள் பாண்ட் N, இதுதான் உங்களோட பாண்ட் நேச்சர். N ட்ரிபிள் பாண்ட் N, அதுதான் N2 அப்படின்ற கேஸா இருக்கு அட்மாஸ்பியர். N ட்ரிபிள் பாண்ட் N பாத்தீங்கன்னா இஸ் தி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட்ஸ் which is difficult to break. It is one of the strongest bonds. The N triple bond N is one of the strongest bonds, difficult to break. ஆனா நீங்க கவனிக்கணும், இத பிரேக் பண்ணாதான் இதுல இருந்து NH3 உருவாக்க முடியும், அமோனியாவை உருவாக்க முடியும். கரெக்டா? அதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஆனா it is very difficult to break because it is one of the strongest bond. So இதை பிரேக் பண்ணக்கூடிய எபிலிட்டி யாரு இருக்கோ, எங்க இருக்கோ, அங்கதானே நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்க முடியும். ஏன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் என்னன்னா இதை பிரேக் பண்ணி அமோனியா ஃபார்ம் ஆனாதானே நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அப்போ இதை யாரு பிரேக் பண்ண முடியுதோ அங்கதானே நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். நம்ம அதை தான் பார்க்க போறோம். ஸோ நேச்சுரலி இட் இஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். நாட் எவ்ரிதிங் கேன், நாட் எவ்ரி ஆர்கானிசம் கேன், எல்லாரையாலையும் இதை பண்ண முடியாது. ஸோ இது எங்க நடக்குதுன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ இது எங்க நடக்குதோ அங்கதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்குதுன்ற அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க நடக்குதுன்னு சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் லைட்னிங். Lightning is very energetic process, highly energetic. When there is a discharge of electricity gathered on the underbelly of a cloud, when that very high powered, high voltage electricity is discharged, it creates a very high temperature to the level of about 1200 degrees Celsius. ஏன் கருகி போறாங்க? சம்டைம் மின்னல் தாக்கி கருகுறாங்கன்னா, நீங்க கிரவுண்ட் லெவல்ல சொல்றீங்க, கிளவுட் லெவல்ல இன்னும் அதிகம். அதோட வோல்டேஜ் இஸ் வெரி வெரி ஹையர், டெம்பரேச்சர் இஸ் வெரி ஹையர். 1200 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வரும். ஆக்சுவலா ஒரு ஷ்ரிம்ப் இருக்கு. ஷ்ரிம்ப்னா அது ஒரு இறால் வகையை சேர்ந்தது. அதுக்கு பேர் புல்லட் ஷ்ரிம்ப்னு பேர். இந்த புல்லட் ஷ்ரிம்போட குவாலிட்டி என்ன அப்படின்னா, it has the ability to shoot water at a very high speed. Bullet shrimp னுவாங்க அது பேர். கரெக்ட். வேற என்னது? Pistol, bullet shrimp. Pistol shrimp or bullet shrimp they say, but usually they call it as bullet shrimp. Both are correct now. Okay. It shoots the water with such a velocity, நமக்கு பார்க்கிறதுக்கு சின்ன சவுண்ட், ஒரு சின்ன சவுண்ட் கேட்கும். ஆனா அது படுற இடத்துல பாத்தீங்கன்னா it creates about 300-400 degrees Celsius because it is so high energy that it is generating. அது என்னன்னா, இப்போ ஒரு ஆயிஸ்டர், ஒரு நத்து இருக்குன்னா, it shoots even the crab. இது crabனா நண்டு இருக்கு தெரியுமா?
Even the crab gets shattered. உடையுது. So powerful. யூடியூப்ல வீடியோஸ்லாம் இருக்கும், முடிஞ்சா பார்க்கலாம் நீங்க. ரொம்ப இட்ஸ் வெரி பவர்ஃபுல் தட் இட் இஸ் ஷோயிங். முடிஞ்சா நெக்ஸ்ட் டைம் வேணா காமிக்கிறார். ஸோ அந்த மாதிரியான பட் மோர் பவர்ஃபுல் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த லைட்னிங். ஸோ அந்த கான்டெக்ட்ல அப்போ அந்த லைட்னிங் நடக்கிற அந்த இடத்துல வித் த ஹை டெம்பரேச்சர் தட் இஸ் எக்ஸிஸ்டிங், அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற காத்துல இருக்கிற நைட்ரஜன் என்ன ஆகுதுன்னா பிரேக்ஸ் அப். Because it is highly energetic reaction with such a high heat generated, nitrogen there gets break up. இந்த நைட்ரஜன் உடஞ்ச உடனே என்ன ஆயிடுதுன்னா it becomes into nitrogen radicals. இந்த N2 break ஆயிட்டு இந்த triple bond is broken. Nitrogen radicals உருவாயிடாங்க. Radicalsனா something it's very reactive னு அர்த்தம். Radicals are reactive. Radicals are unexpected. Radicals are unpredictable. எப்பயெல்லாம் ரேடிகல்ஸ் வேர்டு பாக்குறீங்களோ ஒரு கெமிக்கல் பக்கத்துல அவன் டேஞ்சரானவன் அர்த்தம். ஆக்சிஜன் ரேடிக்கல், நைட்ரோஜன் ரேடிக்கல். ரேடிகல்ஸ்னாலே பயம் தாங்க. ரேடிகல்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரியாக்டிவ். தே ஆர் அன்பிரெடிக்டபிள். தே ஆர் ரெடி டு டூ எனிதிங் டேஞ்சரஸ். டெரரிஸ்ட் ஆர் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ரேடிகல்ஸ். ஸோ இந்த ரேடிக்கல் என்ன ஆகும், அதாவது அந்த காத்துல இருக்கிற அந்த நைட்ரஜன் N2-வை பிரேக் பண்ற எனர்ஜி லைட்னிங் கிட்ட இருந்திருக்கு. அவங்க அதை பிரேக் பண்ண உடனே இட் ஃபார்ம்ஸ் நைட்ரோஜன் ரேடிகல்ஸ். நைட்ரோஜன் ரேடிக்கல் பொதுவா பாருங்க, இந்த லைட்னிங் பொதுவா ரெயின் பீரிங் கிளவுட்ஸ்ல தானே வரும். அப்ப அதுல மாய்ஸ்சர் இருக்குமா, ஈரப்பதம் இருக்குமா? இந்த நைட்ரோஜன் ரேடிக்கல் என்ன பண்ணுவாங்க, உடனே ரியாக்ட்ஸ் வித் வாட்டர். இப்ப பாருங்க என்ன ஆயிருக்குன்னா நைட்ரோஜன் N2-வா இருந்தது ரேடிக்கலா மாதிரி இப்ப தண்ணியோட இன்டராக்ட் பண்ணி இட் ஃபார்ம்ஸ் நைட்ரிக் ஆசிட். So during lightning with the high energy it results in the formation of nitric acid. It results in the formation of nitric acid. In fact, in the nitric acid plus rainwater, rain, it actually enna kondu varuna, it brings acid rain. மின்னல் வரும்பொழுது அந்த மழை நீரில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். அதன் காரணம் அந்த மழை நீரில் நைட்ரிக் ஆசிட் கலந்துருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் ஆசிட் ரெயின் மூலமா தண்ணிக்கு வந்து சேருதா, தண்ணிக்கும் நிலத்திற்கும் வந்து சேருதா. திஸ் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். பட் இதனுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவுன்றாங்க. இட்ஸ் அபவுட் 0.5 to 1% நைட்ரஜன் தான் இப்படி பூமிக்கு வருதான். காத்துல இருக்கிற நைட்ரஜன் பூமிக்கு வருது இல்லையா, இதற்கு இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. எத்தனை லைட்னிங் வருது, இந்த லைட்னிங்ல எவ்வளவு நைட்ரஜன் வர முடியும்? நாட் சிக்னிஃபிகன்ட். இட் இஸ் நாட் அ வெரி சிக்னிஃபிகன்ட் ப்ராசஸ். இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். லெட்ஸ் டாக் அபவுட் தி செகண்ட் ஒன்.